ஓகே. ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் வந்து 16th செக்ஷன் AWS ஆர்கனைசேஷனோட பார்ட் 1 பார்த்தோம். ஸோ அதிலேயே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். AWS ஆர்கனைசேஷன்னா என்ன, அண்ட் மல்டி அக்கௌண்ட் என்விரான்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, IAM ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ SSO லாகினுக்காக, லேண்டிங் ஜோனோட டிசைன் ஆர்கிடெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எல்லா கிளாஸும் நம்ம டீப் டைவ் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சேம் சினாரியோ அதே மாதிரி AWS ஆர்கனைசேஷனை நம்ம டீப் டிவைப் பண்ணோம். AWS ஆர்கனைசேஷனில் நம்ம பாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம். SCP பாலிசி, சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ரிசோர்ஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் இந்த கிளாஸ் என்ன ஷெடியூல் லைக் இன்னைக்கு அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் கேட்ட மாதிரியே AWSோட ஆர்கனைசேஷன், அதாவது சிங்கிள் சைனான வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டைரக்டரியை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் டைரக்டரிங்கிறது நத்திங் பட், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் IAMல வந்துட்டு IAM ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் லாகின் மெத்தட் இருக்கு, சோர்ஸ் லாகின் மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா IAM ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்டோட லோக்கல் டேட்டாபேஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி, அது AWSலேயே ரன் ஆகிட்டு இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி AD கனெக்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, நீங்க வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து ரிமோட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜூர்ல உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, என்ட்ரா ஐடின்னு சொல்லிட்டு. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி இஸ் நத்திங் பட் 2 இயர்ஸ் பிஃபோருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரின்னு தான் அந்த சர்வீஸ் நேம் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ளார அதை வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டாங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரியை அப்போலேருந்து யார் மெயின்டைன் பண்ணுறது, யார் கிரியேட் பண்ணது? மைக்ரோசாஃப்ட் தான் ஆக்டிவ் டைரக்டரிங்கிற ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு, சரியா? விண்டோஸ் NTலேருந்தே சரி. ஓகே, விண்டோஸ் NTலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஆக்டிவ் டைரக்டரி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி எங்கே நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி போனாலும் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரியை யாராலையுமே வந்து மீட் பண்ண முடியல. ஓகே, ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி தான் எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிஸுமே. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸோட லினக்ஸ்லயும் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. சாம்பாவை வச்சு சாம்பா ஆக்டிவ் டைரக்டரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அது அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் லெவலுக்கு வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிலையபிளா இருக்காது. ஓகேங்களா? அதனால நான் அதை யூஸ் பண்ணதில்ல. பட் 99% பார்த்தீங்கன்னா எல்லாருமே மைக்ரோசாஃப்ட்டோட ஆக்டிவ் டைரக்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஆக்டிவ் டைரக்டரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே என்ன யூஸ் பண்றாங்க? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே டீம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றாங்க, அவுட்லுக் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சிங்கிள் சைன் ஆன்குள்ள கொண்டு வரணும். கரெக்ட்டா? இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் 365ல ஒரு நான் டெனன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா, அந்த டெனன்ட்க்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துரும். நீங்க பை டிஃபால்ட்டா ஒரு டெனன்ட் வாங்கிட்டாலே, அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து என் கம்பெனிக்கு வந்து ஒரு 100 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டா நீங்க வாங்குனது உங்களுக்கு டெனன்ட்க்கு ஆஃபீஸ் 365 மேனேஜ் பண்றதுக்கு அட்மின் கன்சோல்னு ஒண்ணு குடுப்பாங்க. பட் அதோட அந்த பேக் எண்ட்ல கிரியேட் ஆகுற யூசர் குரூப்ஸ்லாம் எங்க மெயின்டெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா போர்ட் போர்ட்டல் டாட் அஷ்யூர், அதாவது அஷ்யூரோட கிளவுட்ல தான் உங்களுக்கு ஒரு டெனன்ட் கிரியேட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் என்ட்ராங்கிற டெனன்ட் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ MS ஆஃபீஸ்க்கு ஒரு கிரெடென்ஷியல், அப்புறமா மிஷின் லாகின் பண்றதுக்கு ஒரு கிரெடென்ஷியல், உங்களோட டிவைசஸ் லாகின் பண்றதுக்கு ஒரு கிரெடென்ஷியல்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சென்ட்ரலைஸ்டா இருக்கிற அஷ்யூர்ல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா, அதாவது ஆக்டிவ் டைரக்டரியை வந்து கிரியேட் பண்ணி அந்த இதை வச்சு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எந்தெந்த அப்ளிகேஷன் கூடலாம் இன்டெகிரேட் பண்றீங்களோ அது கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம்.
இருக்கு. இருக்கு. விண்டோஸ் இல்ல. எதை ஸ்கிரீன் பண்றது? ஓகே. என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்யூரோட ஆக்டிவ் டைரக்டரி வந்து இப்போ நான் என்னோட பிசி இங்க இருக்கு. என்னோட லேப்டாப்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னோட இது லேப்டாப்பு. என்னோட லேப்டாப்ல நான் ஷோ மோர் குடுத்துட்டு சாரி செலக்ட் பண்ணல. ப்ராப்பர்ட்டீஸ் போறேன். இத வந்து நான் டொமைன்குள்ள கொண்டு வரணும். ஓகே. இத வந்து நான் டொமைன்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? லைக் ஒரே ஒரே நிமிஷம் ட்ராக் பண்ணி இந்த சைட்ல மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. டொமைன் ஆர் ஒர்க் குரூப்ப சூஸ் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு ஆம், இங்க இருக்கு. ஓகே. இப்போ வந்து இது ஒர்க் குரூப்ல இருக்கு. இத வந்து நான் ப்ரோ இந்த ஒன் செகண்ட். ஹலோ. ஆக்சுவலி இந்த டொமைன் வந்து நம்ம லோக்கல் டொமைன்ல நம்ம கிரியேட் பண்ணோம். என்ட்ராய்டோட டொமைன் வந்து இங்கே சூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி அக்கௌண்ட்ல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் போங்களேன், அக்கௌண்ட் செக்ஷன். இது வந்து நம்ம லோக்கல் டொமைன், நம்ம லோக்கல்ல நம்ம டொமைன் யூஸ் பண்றோம்ல, லோக்கல் வெயிட், 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 ஆக்டிவ் வெயிட், டைரக்டரி. நான் இப்ப அததான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட கொஸ்டின் எனக்கு புரிஞ்சுது. என்ட்ரா ஐடி டொமைன் நீங்க வந்து சிஸ்டம் லாகின் பண்ணும்போதே நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுப்பீங்க. அதாவது அதானே கேட்குறீங்க? சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் 10 மிஷினோ, விண்டோஸ் 11 மிஷினோ போட்டீங்க அப்படின்னா, அது சிஸ்டம் லாகின் சிஸ்டம் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கரெக்ட்டா? ஆமா, ஒர்க் ஆல் அதுவான்னு குரூப்ஸ். கேட்குறீங்க. அது கிடையாது. அது வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது சிங்கிள் சைன் ஆன் தான். ஓகேங்களா? அது வந்து சாரி நாட் சிங்கிள் சைன் ஆன். அது சிங்கிள் யூசர் மெத்தட். ஓகே. ஸோ நீங்க பை டிஃபால்ட்டாவே வந்து அஷூர்ல வந்து அஷூர்ல வந்து நீங்க ஒரு ஆக்டிவ் டைரக்டரி அதாவது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதையுமே நீங்க எப்படிங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்க இப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்ல, அதே ஷோ பண்றேன். ஜஸ்ட் நான் இத மட்டும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஆ அ இது முடிஞ்சு நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் அப்படி இதுல இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா நான் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஓகே. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்துர்றேன். நீங்க அதுல உங்களுக்கு இன்னும் கிளியரா அப்போ உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ம். ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ முன்னாடிலாம் வந்து நீங்க ஆ நீங்க இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஆ கிளவுடோட ஆக்டிவ் டைரக்டரி அதாவது மைக்ரோசாஃப்ட்டோட ஆக்டிவ் டைரக்டரில நீங்க இதுவரையும் ஒர்க் பண்ணது கிடையாது. லைக் மைக்ரோசாஃப்ட்லயே வந்து நெறைய சர்வீஸ் இருக்குங்க. ஸோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அஷ்யூர்ல வந்து ஒரு சர்வீஸ் குடுக்குறாங்க. அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே. ஸோ இது வந்து எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இது வந்து கிளவுட்ல இருக்குங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஏடிடிஎஸ். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட ஆன் பெர்மிசஸ்ல ரன் பண்றீங்கல்ல, அந்த ஆக்டிவ் டைரக்டரியோட நேம் வந்து ஏடிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ஆக்டிவ் டைரக்டரி தான் அஷ்யூர் சைட்ல இருக்கு. அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏடி கனெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஆ உங்களோட லோக்கல்ல நீங்க ஆன் பிரெமிசஸ்ல வச்சிருக்கிற ஏடி ஆக்டிவ் டைரக்டரியும், ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற அஷ்யூர்ல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆக்டிவ் டைரக்டரியும் கனெக்ட் பண்றதுக்காக, சிங்க் பண்றதுக்காக ஏடி கனெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஃபெடரேஷன் சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபெடரேஷன் சர்வீஸ் வந்து சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் ஃபெடரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? உங்க கம்பெனில வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
உங்க கம்பெனியோட இமெயில் ஐடி வச்சு அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்க லாகின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆ ஏதாவது ஒரு லைக் என்ன என்ன சர்வீஸ் சொல்லலாம்? ஓகே. ஸோ, இப்ப நீங்க வந்துட்டு புதுசா Hotstarரே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, Hotstar போகும்போது நீங்க Hotstarல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. இல்லன்னா உங்க எக்ஸிஸ்டிங் Gmail ஐடி யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுதான் வந்து ஃபெடரேஷன் லாகின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ, அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபெடரேஷன இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க உங்க Gmail ஐடி யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க Hotstarர லாகின் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ, அதே மாரி உங்க கம்பெனி, உங்க ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருக்கு. இப்போ HCL எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கலிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டூல் இருக்கு. அது கலிடுங்கிறது ஜஸ்ட் ஒரு லிங்க்டின் மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ, இங்க பாருங்க. கலிடு அப்படின்னு சொல்லிட்டு இது லிங்க்டின் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நான் லாகின் பண்ணணும்னாலுமே, என்னோட ஆஃபீஸோட ஐடிய போட்டே என்னால இங்க லாகின் பண்ணிக்க முடியும். என்டர்பிரைசஸோட ஐடிய போட்டு நான் இங்க சைன் இன் குடுத்தேன் அப்படின்னா, இதோ இங்க இருக்கு பாருங்க. கன்டின்யூ வித் கூகுள், கன்டின்யூ வித் ஆப்பிள். அப்படி இல்லன்னா, என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ நான் என்னோட ஆஃபீஸ் வந்து இது கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. ஸோ, அதனால இந்த ஃபெடரேஷன் லாகின் வழியா நான் இத யூஸ் பண்ணி, என்னோட ஆஃபீஸோட இமெயில் அட்ரஸ் போட்டாலும் அது வேலிடேட் பண்ணிட்டு எனக்கு லாகின் பண்ண அலோவ் பண்ணிடும். ஸோ, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்ட கான்ஃபிகர் பண்றதுக்கு தான் வந்து ஃபெடரேஷன்னு பேரு. ஓகே. ஓகே. ஸோ, இந்த மாரி இருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கே நான் வரேன். ஆ லைக் வந்து ஆக்டிவ் டைரக்டரி அதாவது ADDSன்னு சொன்னேன் தெரியுமா? ஸோ, இங்க பாருங்க. சிம்பிளா ADDS. இது வந்து உங்களோட ஆன் பெர்மிசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து உங்களோட ஆன் பெர்மிசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து இன்ட்ராநெட்ல மட்டும் தான் வொர்க் ஆகும். ஸோ, ADDS வந்து என்ன பண்றேன், ஆன் பெர்மிசஸ் ரன் ஆயிருக்க ADDS வந்து இன்ட்ராநெட்ல தான் வொர்க் ஆகும். பட் இதுவே நீங்க அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரிக்கு போனீங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்நெட்ட யூஸ் பண்ணி வொர்க் ஆகுற ஒரு சர்வீஸ். அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. இது வந்து இன்டர்நெட்ல வொர்க் ஆகுற ஒரு சர்வீஸ்ங்க. ஓகே. ஸோ, இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மெத்தடாலஜி இருக்கு. இப்போ நீங்க லோக்கல்ல வந்து நீங்க இது யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆத்தென்டிகேஷன் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்ரோஸ் யூஸ் பண்ணுவீங்களா? கர்ப்ரோஸ் லாகின் பண்றதுக்கு கர்ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இல்லன்னா NTLMன்னு சொல்லுவாங்க. NTLMன்னு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து LDAP யூஸ் பண்ணுவாங்க. இதுலயுமே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியில போய் பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நீங்க உங்க கம்பெனில லோக்கல் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரேஷன் சர்வீஸ் இதுலயுமே அவைலபிளா இருக்கு. பட் இந்த சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரோட்டோகால்லாம் அவங்க யூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து இன்ட்ராநெட்ல யூஸ் ஆயிட்டு இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரியோட புரோட்டோகால்ஸ் அண்ட் லாகின் மெத்தட்ஸ். பட் இது வந்து இன்டர்நெட்ல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது இன்டர்நெட்லயும் ஒர்க் ஆகும், இன்ட்ராநெட்லயும் ஒர்க் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்ட்ராநெட்ல ஒர்க் ஆகுறது. இது இன்டர்நெட்லயும் ஒர்க் ஆகும், இன்ட்ராநெட்லயும் ஒர்க் ஆகும். ஸோ இது என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுது அப்படின்னா, SAML அப்படின்னு சொல்லிட்டு SAMLன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்படி இல்லன்னா ஓப்பன் ஐடி கனெக்ட்ன்னு ஒரு புரோட்டோகால் மெத்தட யூஸ் பண்றாங்க லாகின் பண்றதுக்கு. ஸோ 95% வந்து இந்த SAML தாங்க யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த SAML தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து AD ஃபெடரேஷன் சர்வீஸ்ன்னு இருந்துச்சு. இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் சர்வீஸ் FDன்னு சொல்லுவாங்க. ஃபெடரேஷன் விண்டோஸ் FEDன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல எப்படி ஒர்க் ஆகுது? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, HTTPS.
இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மத்தது எல்லாமே கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இப்போ உங்களோட கொஸ்டின் வந்து நீங்க ஆக்டிவ் டைரக்டரியில லோக்கல்ல கான்ஃபிகர் பண்ணி நான் லோக்கல்ல வச்சிருக்கேன். இந்த லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு என்னோட அந்த லோக்கல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு, நான் இங்க வந்துட்டு இங்க நான் சேஞ்ச் குடுத்து நான் இங்க டொமைன்ல குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு அது ஒர்க் ஆகும். இது வந்து இன்டர்நெட்ல நம்ம இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க அப்படிதான் ஒர்க் இதுவரையும் நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏடி இந்த இடத்துல இந்த அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது இன்டர்நெட்லயுமே ஒர்க் ஆகும். ஸோ, இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரி நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது, ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நேம் வாங்கியிருப்பீங்க. கரெக்ட்டா? இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, அ இந்த இடத்துல வந்து தமிழ் AWS டீப் டைவ் .com அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இதுதான் உங்க கம்பெனியோட டொமைன் நேம். ஸோ, இப்ப இந்த டொமைன் நேம இந்த ஆக்டிவ் டைரக்டரி கூட நான் இன்டகிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்ல மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அந்த டொமைன் நேம் வந்து யாராவது ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கும். கரெக்ட்டா? ஓகே. நான் இத சொன்னா இது இன்டர்நெட்ல ஒர்க் ஆகும்னு சொன்னேன். நீங்க ஒன்ஸ் இந்த ஆக்டிவ் டைரக்டரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டோட என்ட்ரா ஐடிய கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்துகிட்டே, இல்லன்னா ஜஸ்ட் வீட்ல இருந்துட்டு ஆ இதுல சேஞ்ச் குடுத்துட்டு, அந்த டொமைன் நேம் குடுத்து, அந்த டொமைனோட அட்மின் நேம், யூசர் நேம் இல்ல வேற யாராவது மெம்பருக்கு அந்த டொமைன் ஜாயின் பண்றதுக்கான பெர்மிஷன் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். இல்லன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு ஒரு பெர்மிஷன் இருக்கும். அந்த பெர்மிஷன் அந்த யூசருக்கு இருந்துச்சுன்னா, அவரு ஜஸ்ட் நான் இந்த இடத்துல இந்த என்னது? நான் இங்க போயிட்டு, இந்த டொமைன நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, நான் ஓகே குடுத்தேன் அப்டின்னா, இப்போ எனக்கு இந்த டொமைன் இல்ல, இன்டர்நெட்லயும் இல்ல. ஸோ நான் ஓகே குடுத்தேன் அப்டின்னா, என்ன நடக்கும் அப்டின்னா, டைரக்ட்டா இன்டர்நெட் வழியா அந்த டொமைன் ஒர்க் ஆயிடும். இன்டர்நெட் வழியா டைரக்ட்டா இந்த மெஷின நான் வந்து ஆ எங்க இருந்தாலுமே, வேர்ல்ட் வைட்ல நான் எங்க இருந்தாலுமே டைரக்ட்டா இத நான் வந்து டொமைன்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயினா வந்து ஆக்டிவ் அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க எல்லாருமே. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே மிகப்பெரிய ஆ டைரக்டரி அதாவது வந்து சிங்கிள் சைன் ஆன் டைரக்டரிய ஆ யாரு குடுக்குறாங்க அப்டின்னா, அஷூர் தான் குடுக்குறாங்க. AWS பெரிய சர்வீஸ்லாம் பெரிய நெறைய சர்வீஸ் குடுக்கலாம். அண்ட் GCP நெறைய சர்வீஸ் ஆஃபர் பண்ணலாம். பட் பெரிய டைரக்டரி, சாமல் டைரக்டரின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அது அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரி மட்டும் தான். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்கன்னா, இந்த SAMLங்கிற ஒரு புரோட்டோகால வச்சு AWS கூட இன்டகிரேட் பண்ணிட்டு, அவங்க இன்டகிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சிங்கிள் சைன் ஆன் வச்சு, அதாவது எல்லா ஆக்டிவ் டைரக்டரியும் அஷூரோட ஆக்டிவ் டைரக்டரிய மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது என்ன? உங்க கம்பெனில இருக்கிற எல்லா ரிசோர்ஸோட இன்ஃபர்மேஷனும் ஆ அதுல தான் ஸ்டோரேஜோ லைக் ஐ மீன் லைக் சர்வீஸ் அக்கவுண்டோ, இல்லன்னா வந்து மெம்பர் அக்கவுண்டோ, கெஸ்ட் அக்கவுண்டோ அந்த மாரியான எல்லா விஷயத்தையுமே நீங்க சென்ட்ரலைஸ்டா இந்த ஆக்டிவ் டைரக்டரி வழியா மெயின்டெயின் பண்ணுவாங்க. உங்களோட விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி டீம் அந்த டைரக்டரி மட்டும் மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. மத்தபடி ஆத்தென்டிகேஷன் குடுக்குறது, ஆத்தரைசேஷன் குடுக்குறது எல்லாமே இங்க தான் நடக்கும். மத்த இடத்துல ஜஸ்ட் நீங்க மத்த சர்வீஸ் கூட இத இன்டகிரேட் பண்ணி, இங்க கிரியேட் பண்ண யூசர் நேம் வச்சு அத எல்லாத்தையும் லாகின் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்ஸர் பண்ணிட்டேனா? ப்ரோ, இது இப்போ நீங்க சொன்னது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியா தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரின்னு சொன்னீங்க. இந்த HTTPS, SMAL புரோட்டோகால் ம், ஒர்க் ம், ஆகுறது ம், ரைட்டா? ம், ம், ம். கரெக்ட். ஓகே. ஆனா இப்ப நான் ஓகே இந்த லோக்கல் ஓகே தான். இல்ல, இல்ல. என்ன கொஸ்டின் கேட்க வந்தீங்க? நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த மாதிரி இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ற இந்த டொமைனை வந்து அஹ், நான் எப்படி ஜாயின் பண்ணுவேன்னா அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் இதுல போய் ஜாயின் லாகின் பண்ணி டொமைன்ல ஜாயின் பண்ணி விடுவேன். அது நீங்க அப்படியும் பண்ணிக்கலாம் சஞ்சீவ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இதுல அக்கவுண்ட்ஸ் தானே சொல்றீங்க. இங்க ஒரு இடத்துல இருக்குமே ஆமா, செட்டிங்ஸ்ல. நீங்க அக்கௌண்ட்ஸ். அப்படி குடுத்தாலுமே ஓகே. இல்லன்னா நீங்க டொமைன் லெவல்ல மேனேஜ் பண்றதாலும் நீங்க இங்க குடுத்தாலும் ஓகே. 2மே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் அதான் கேட்டேன். நான் என்ன நெனச்சுக்கிட்டேன், சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போதே செட்டப் பண்ணுவோம் பாத்தீங்களா?
நீங்க அந்த ஆமா. மாரியுமே அந்த அந்த மாரி அந்த மாரி கேட்குறீங்கன்னு நெனச்சேன். ஸோ நீங்க போட்டுக்க மாரி அக்கவுண்ட்ஸ்ல நீங்க போய் குடுத்தாலும் ஓகே. ஒன்ஸ் இது அந்த டொமைன்ல ஜாயின் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இல்லன்னா என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒன்ஸ் இந்த செட்டப் நீங்க பண்ணும்போதே, ஜஸ்ட் இந்த இடத்துல சேஞ்ச் குடுத்துட்டு, இந்த இடத்துல டொமைன் நேம் குடுங்க. டெஃபினட்டா ஒர்க் ஆகும். அதுக்கு இந்த இடத்துல வந்து அதோட டிஎன்எஸ் நேம் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். அதோட டொமைன் நேம் டிஎன்எஸ்ல நீங்க அத கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அந்த ஐபி அட்ரஸ் இந்த எங்க சாரி நெட்வொர்க்கிங் செட்டிங்ல கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அப்படி கான்ஃபிகர் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இல்லன்னா நீங்க வந்து இங்க அக்கவுண்ட்ஸ் தானே சொல்றீங்க. இந்த லைக் இதானே? இதுல வந்து டவுன் வாங்க. இல்ல இது கிடையாது. அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஒர்க்கர் குரூப் சூஸ் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கா? இதான். அதான் ஆட் ஒர்க்கர் குரூப் செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து என்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ம். ஒர்க் சைன் இன் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ நீங்க எப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே. எப்படி குடுத்தாலும் ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாரி நீங்க அந்த மெஷின்ல அந்த இதுல போயிட்டு அங்க நீங்க டொமைன்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தாலும் ஒர்க் ஆகும். 2மே பாசிபிள் வே தான். ஓகே. 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 ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்னோட AWS சர்வர கன்சோல லாகின் பண்ணிக்கிறேன். கன்சோல் லாகின் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம இத மட்டும் தான் பார்க்க போறோம். நாளைக்கு வேற சர்வீஸ் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் AWS ஓட அந்த ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி குடுத்துடுறேன். ஐ மீன் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். நம்ம அஷூருக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ சைன் இன் ரூட் யூசர். எனக்கு உங்களோட ஏதாவது ஒரு AWS ஓட அக்கவுண்டோட ஐடி மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. அப்பன் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரி IAM ஐடென்டிட்டி சென்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் AWS ஓட ஆர்கனைசேஷனையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட அக்கவுண்ட் ஐடி மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் இன்வைட் பண்றேன். நான் இப்போ எதுவும் புதுவோட அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ண போறது கிடையாது. மீன்வைல் நான் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிடுறேன். ஆர்கனைசேஷனுக்கு நம்ம எந்த ஒரு லைக் அடிஷ்னலாக எந்த எதுவுமே நம்ம கான்ஃபிகர் பண்ண ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும்.
ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்துட்டு ஆர்கனைசேஷன் யூனிட்லாம் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஜஸ்ட் நான் இப்போ ஆர்கனைசேஷன் யூனிட்லாம் கான்ஃபிகர் பண்ண போறது கிடையாது. இந்த ரூட்டுக்கு கீழயே ஒரு அக்கவுண்ட்ட நான் ஆட் பண்ணிட்டு, ஜஸ்ட் அதுக்கு நம்ம ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் சென்டர் வழியா ஒரு யூசர் கிரியேட் பண்ணி, ஜஸ்ட் லாகின் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு, தென் நம்ம எக்ஸ்டர்னல் யூசர கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் அஷூர்ல எப்படி என்டர் ஐடி கான்ஃபிகர் பண்றதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே. ஸோ நீங்க அனுப்புங்க. நான் ஐடென்டிட்டி சென்டரையும் எனேபிள் பண்ணி அதையும் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஸோ AWS ஆர்கனைசேஷன். ஓகே. போலாம். அத பண்ணிட்டே போலாம். ஓகே. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் இருக்கு. நான் அத தான் லாகின் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ஃப்ரீ ட்ரையல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ஆக்சுவலி ஓகே. ஸோ ஆக்சுவலி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வந்து கம்ப்ளீட்டா நாட் கம்ப்ளீட்ன்னு சொல்ல முடியாது. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஆனா, இதுல வந்துட்டு எது ஃப்ரீ கிடையாது. லைசென்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, மைக்ரோசாஃப்ட் என்ட்ராவிலேயே வந்து P1, P2ன்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஸோ, இப்ப நீங்க ஒரு மிஷின லாகின் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு ஏதாவது நீங்க கண்டிஷனல் அக்சஸ் நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்டிஷனல் அக்சஸ் அப்டின்னா, உங்க டிவைஸ் வந்து இப்ப நான் வந்து இந்த டிவைஸ நீங்க எந்த டிவைஸ்ல வேணாலும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் தெரியுமா? இப்ப நீங்க சொன்ன மாரி சஞ்சீவ் நீங்க சொன்ன மாதிரி, இந்த ஆட் அக்கவுண்ட் இப்போ நான் தான் வந்து இத கான்ஃபிகர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாரி என்ன பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் உங்க லோக்கல் மெஷின்ல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி உங்க மொபைல்ல லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மெஷின்ஸ்ல லாகின் பண்ணிக்கலாம். எல்லா மெஷின்ஸ்லயும் லாகின் பண்றதுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. ஸோ அப்போ நான் என்னோட லேப்டாப்ல எனக்கு வந்து ஒரு லேப்டாப்பும் ஒரு 2 டிவைஸ்க்கு மட்டும் தான் நான் அலோவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேப்டாப்ல கான்ஃபிகர் பண்ணலாம். எய்தர் ஒரு மொபைல்ல கான்ஃபிகர் பண்ணலாம். அந்த மாரி நான் வந்து அத கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிஷனல் ஆக்சஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அக்கவுண்ட் இங்க இருக்கு. ஸோ லைக் செக்யூரிட்டி சம்திங். சரி. யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுல இருக்கும். எங்க இருக்கு? இல்ல நான் யூசர் வந்து எங்க கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மணி ஸ்கார்பியோ இருக்கா? ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்க கண்டிஷனல் ஆக்சஸ். இந்த இன்ஃபர்மேஷன் யூசர் எப்ப சைன் இன் பண்ணியிருக்காரு, அதோட லாக் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் இங்க தான் வரும். ஓகே. நான் ஒரு புது யூசர் நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் அப்ப உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ பண்றேன். எனக்கு இது இப்போ எங்க இருக்குன்னு மறந்து போச்சு. ஓகே. கண்டிஷனல் ஆக்சஸ் வச்சு நீங்க 2 டிவைஸ்க்கு மட்டும் தான் குடுக்குறீங்க. இல்லன்னா வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன். நான் வந்து இந்தியால இருக்கேன். ஸோ, இப்போ ஒரு யூசர் வந்து நான் இந்தியால லாகின் பண்ணிட்டு, இன்னொரு நான் என்னோட லாகின் இப்ப கார்த்தி@தமிழ் டீப் டைவ் டாட் காம்ங்கிற என்ட்ட ஒரு ஐடி இருக்கு. நான் இங்க லாகின் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஐடிய வச்சு நான் இப்ப யுஎஸ்ல லாகின் பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. அ அப்ப பை டிஃபால்ட்டா நீங்க கண்டிஷனல் ஆக்சஸ் போறதுக்கு முன்னாடி அத பண்ணலாம். பட் கண்டிஷனல் ஆக்சஸ் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க. அவரு இந்த லொகேஷன்ல மட்டும் தான். இப்ப நான் ஒரே ஒரே லாகின் 2 இடத்துல டிஃபரெண்ட் இடத்துல லாகின் ஆக முடியாது. அப்படி லாகின் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அந்த அக்கவுண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல நீங்க அத கண்டிஷனிங் பண்ணலாம். நீங்க இந்தியால மட்டும் தான் லாகின் பண்ணலாம். இந்தியால இருந்து மட்டும் தான் நீங்க லாகின் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிஷனல் ஆக்சஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட்டோட ஃப்ரீ என்ட்ரா மைக்ரோ அ மைக் மைக்ரோசாஃப்ட்டோட என்ட்ரா ஐடி இருக்குல்ல, இந்த ஃப்ரீ வெர்ஷன் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இதுல போயிட்டு நீங்க லைசென்ஸ் வாங்கணும். இதோ இங்க இருக்கு பாருங்க. லைசென்ஸ்ல போயிட்டு அப்படின்னா, லைசென்ஸ் ஃபியூச்சர்ல இந்த இடத்துல P1 இங்க இருக்கும் லைட்டா நீங்க அதுவும் இருக்கு பாருங்க. ஐடி மென்ட்ரா ஐடி P2
ஸோ இந்த மாதிரி P1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாதான் இது வந்து ஆக்சுவலாக அஜூரோட கிளாஸ் கிடையாது. அதனால நம்ம அந்த P2 P1லாம் இப்போ நம்ம போகிறது கிடையாது. நீங்கள் அஜூர் படிக்கும் போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த இதோட ரெண்டுத்துக்கும் P1க்கும் P2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான என்ன மாதிரி சினாரியோஸ்க்கு எப்போ P1 எப்போ யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு எப்போ P2 யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம அப்போது அஷூர் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் அக்கௌண்ட் ஐடி எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நான் இப்போ உங்களோட ஏடபிள்யூஎஸோட அக்கௌண்ட்டை இதில் நான் இன்டகிரேட் பண்ணிடுறேன் என்னோட ஆர்கனைசேஷனில். அண்ட் எங்கே இருக்குது ஏடபிள்யூ? ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட். ஸோ நான் புதுசு கிரியேட் பண்ண போகிறது கிடையாது, இன்வைட் தான் பண்ண போகிறேன். நான் இங்கே கொடுத்துட்டு this account join the master org. எஸ் கொடுத்துட்டு நான் சென்ட் ஆன இன்விடேஷன் கொடுத்துட்றேன். நான் இன்விடேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இன்விடேஷனில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் இப்போ ஓப்பனில் இருக்கும். சஞ்சீவ் நீங்கள் ஜஸ்ட் அதை லாகின் பண்ணி அந்த இன்விடேஷனை அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே. லோட் ஆகுது, ஒரு செகண்ட். இது இன்விடேஷன் எதுவும் வரலையே. உங்க அக்கௌண்ட் ஐடி கரெக்ட் தானே? 677276093736. கரெக்ட் தான். ஆர்கனைசேஷன்ல தானே போய் பார்க்கணும். ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்ஸ்ல இன்வைட்ல ஆர்கனைசேஷன்ல லைட்ல இன்விடேஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. அங்க அதுல தான் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். எதுவுமே இன்விடேஷன் எதுவும் வரல. மேபி ஆல்ரெடி இன்வைட் ஆன ஸ்டேட்டஸ் ஓப்பன்ல தானே இருக்கு. இல்ல எனக்கு ஓப்பன்ல தான் இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. நீங்க இன்விடேஷன் கேன்சல் பண்ணாலும் சரி. நான் ஒரு வாட்டி உங்க அக்கௌண்ட் அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது இஷ்யூ கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஜாயின். இல்ல ப்ரோ, இதுல எனக்கு வரல. நீங்க கொடுத்த அக்கௌண்ட் ஐடியில தான் லாகின் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட் தான் ப்ரோ, அதுல தான் இருக்கு. எனக்கு இன்விடேஷன் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? அக்கௌண்ட் ஐடி கரெக்ட்டா தெரியுது. கரெக்ட் தான். லாஸ்ட் 3736 கரெக்ட் தான். ஜஸ்ட் மெயில செக் பண்ணி பார்ப்பேன். மெயில்ல தான் வந்திருக்காங்க. வேற ஏதாவது இன்விடேஷன் பண்ணி இருந்துச்சுன்னா அது இருக்காதா? அது பிரச்சனை கிடையாது. நான் இன்விடேஷனை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டேன்னு, அது அக்கௌண்ட் வந்து நான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ உங்களோட ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டே ஆப்ஷன் தானே இருக்கு. ஒன்னு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட், இன்விடேஷன், 2 ஆப்ஷன் தானே இருக்கு. இல்ல, சர்வீஸ் பாலிசி எல்லாமே இருக்கு. ஓ, அப்போ நீங்க ஆர்கனைசேஷன் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஆமா. அப்போ அது வராதுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என் ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஸோ அகைன் செட்டிங்ஸ் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட ஆர்கனைசேஷனை டெலீட் பண்ணுங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஒரு நீங்க மெம்பர் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல ஆர்கனைசேஷன் எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் டெலீட் ஆர்கனைசேஷன் கொடுத்துருங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு. அக்செப்ட். ஓகே, பண்ணிட்டேன். இப்போ இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன்.
ஓகே. எனக்கு வந்து இப்போ அக்செப்டட் ஆயிடுச்சு. ஸோ, இங்க நான் என்னோட AWS அக்கவுண்ட்ட போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். உங்க அக்கவுண்ட் இங்க ஆட் ஆயிடுச்சுன்னு. ஓகே. எனக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நான் ஐடென்டிட்டிய AWS சைட்ல ஐஎம் ஐடென்டிட்டி சென்டரையும் நான் எனேபிள் பண்ணி அதையுமே ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். இதுல 2 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி எனேபிள் சில சமயம் கேட்காது. இது சில சமயம் கேட்கும். இதுல வந்து நீங்க AWSல பை டிஃபால்ட்டா வந்து ஆர்கனைசேஷன் லெவல் போம்போது மட்டும் அத நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எனேபிள் ஃபார் திஸ் AWS அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்க்கு நீங்க நார்மலா இருக்கிற IAM யூசர் வழியாவே லாகின் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து இது ஐடென்டிட்டி சென்டர் தேவை கிடையாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஆர்கனைசேஷன தான் நான் மெயின்டெயின் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் இதையே செலக்ட் பண்ணிட்டு, நான் இங்க கன்டின்யூ குடுத்துடுறேன். கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஐடென்டிட்டி இந்த ஆப்ஷன் எதுல போய் எடுத்தீங்க ஐடென்டிட்டியை? இல்ல. ஜஸ்ட் ஆல்ரெடி மெம்பர் ஆன் ஆர்கனைசேஷன். ஓகே. டேப் இது எனக்கு your request has a problem. Please see the following AWS account. ஆல்ரெடி மெம்பர் Already okay. ஜஸ்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண விட்டதுனால. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஒரு யூசர் நேம கிரியேட் பண்றேன். இந்த யூசர் நேம் வந்து நான் என்ன நேம் குடுக்குறேன் அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. நான் சஞ்சீவ்னே குடுக்குறேன். சஞ்சீவ் அண்ட் ஜெனரேட் ஒன் டைம் பாஸ்வேர்ட் நான் ஜெனரேட் பண்ண சொல்றேன். அண்ட் அவரோட மெயில் ஐடி ஏதோ ஒரு மெயில் ஐடி குடுக்குறேன் இப்போதைக்கு. tamil.com அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அவரோட மெயிலையும் கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அண்ட் சஞ்சீவ் ரவி. ஸோ நெக்ஸ்ட் குரூப்ல எனக்கு எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆட் யூசர். ஸோ ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிட்டு இன்காங்கிட்டோ போய்க்கிறேன். இன்காங்கிட்டோ போயிட்டு ஓகே. ஸோ யூசர் நேம் என்ன? சஞ்சீவ். அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு அக்கவுண்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் வந்து ஒரு நோட் பேட்ல போட்டுக்கிறேன். எனக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு அதை எனேபிள் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால செட்டிங்ஸ் போயிட்டு டெம்பரரியா நான் என்ன பண்றேன்னா, ஆத்தென்டிகேஷனை வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்றேன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை. ஸோ நெவர் அண்ட் சேவ் சேஞ்சஸ். ஜஸ்ட் a பேஜ். லாக் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளில வரணும். அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே. ஸோ நியூ பாஸ்வேர்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அட்மின் 2 1 2 3 4 5 6. சரி நியூ பாஸ்வேர்ட். இங்க என்ன சொல்றேன் பாருங்க. திஸ் பாஸ்வேர்ட் பப்ளிக்லி நோ த்ரூ த டேட்டா இஸ் லீக்டு ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி. பாஸ்வேர்டு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா செட் பண்ண சொல்றான். நான் வேற நேம் கொடுக்குறேன்.
ஓகே, செட் a new password. ஸோ இப்போ என்கிட்ட எந்த அக்சஸுமே, ஐ மீன் எந்த அக்கௌண்ட்டுக்குமே நான் சஞ்சீவ் அக்கௌண்ட்டுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கல. பட் எனக்கு ஆனால் அக்கௌண்ட் எனக்கு ப்ராப்பராக லாகின் ஆயிடுச்சு. எங்கேருந்து லாகின் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, ஐஏஎம்ல ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல இப்போ நான் கரெக்டாக நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டி சோர்ஸ் நான் எதில் இருக்கேன் அப்படின்னா, ஐடென்டிட்டி சென்டரோட டைரக்டரி. தட் மீன்ஸ் இது வந்து ஐடென்டிட்டி சென்டரோட லோக்கல் டேட்டாபேஸ், ஏடபிள்யூஎஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற டேட்டாபேஸ். ஓகே, நான் மீன் வயல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துட்றேன் சஞ்சீவுக்கு. அதையுமே ஷோ பண்ணி காமிச்சிடறேன். ஒன்ஸ் லாகின் பண்ணி காமிச்சிடறேன். தென் நம்ம வந்து அதுக்கப்புறம் அஷூர் சைடு மூவ் ஆயிடலாம். ஸோ சாரி, இங்கே யூசர் போயிட்டு சஞ்சீவோடது அண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அசைன் அக்கௌண்ட். இங்கே 2 அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் சஞ்சீவோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை மட்டும் அவருக்கு கொடுத்துட்றேன். பெர்மிஷன் செட்டை நான் கிரியேட் பண்ணணும். நீங்க எப்போ ஐஏஎம் ஒர்க் பண்ணாலும் 2 டைப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷனுங்கிறதுனா லாகின் பண்றது, ஆத்தரைசேஷன்னா அவருக்கு எந்த பெர்மிஷன். இப்போ நம்ம ஆத்தென்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆத்தரைசேஷனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பர்மிஷன் பவுண்டரி செட் பண்றோம். ஸோ ப்ரீ டிஃபைன்டு பாலிசி சூஸ் பண்ணிக்கிறேன். வியூ ஒன்லி ஆக்சஸை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இதை நெக்ஸ்ட் கொடுத்து இதை நான் சேவும் பண்ணிடுறேன். நான் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, பிகாஸ் நான் எல்லாமே பை டிஃபால்ட்டாக விட்டேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸை போய் பாருங்க. அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அகைன் நான் சஞ்சீவ் கிளிக் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட், இவருக்கு நான் ஒரு அக்கௌண்ட்டை நான் அசைன் பண்ணுறேன். எந்த அக்கௌண்ட்னா சஞ்சீவ் வியூ ஒன்லி ஆக்சஸ் பண்ணி நான் அதை அசைன் கொடுத்துட்டேன். நான் இப்போ இங்கே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் அவருக்கு ஆக்சஸ் வந்துருச்சா அப்படின்ட்டு. அவருக்கு ஆக்சஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஒன்லி ஆக்சஸ். நான் அவரோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை நான் ஜஸ்ட் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னால் லாகினும் பண்ண முடியாதுங்க அவரோட ஆக்சஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவரோட 3736 இவர் தான் எனக்கு இந்த ஐடி தான் அவருக்கு கொடுத்தாரு. இப்போ நம்ம எதில் லாகின் பண்ணியிருக்கோம், இதுதான் வந்து ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட். இது வந்து 2235, இது என்னோட அக்கௌண்ட். ஸோ இப்போ அவரோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை லோக்கல் ஐடென்டிட்டி டேட்டாபேஸ் வழியாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணி என்னால் லாகின் பண்ண முடியாது. இப்போ உங்கள் கம்பெனி வந்து கேட்குறாங்க, இல்லை எங்கிட்ட வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஆக்டிவ் டைரக்டரி மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் எல்லாத்தையுமே அங்கேருந்து தான் மெயின்டைன் பண்ண போகிறோம், எனக்கு வந்து அங்கேருந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியாச்சு நம்ம எல்லாத்தையுமே. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட மைக்ரோசாஃப்டோட அஷூரோட போர்ட்டலுக்கு போங்க. அதை எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னா, portal.azure.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வழியாக நீங்கள் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து போர்ட்டல் வந்து ஃப்ரீயே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கு இங்கே வந்துருச்சு. சில சமயம் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இங்கே போயிட்டு நீங்கள் இதில் ஆக்டிவ் டைரக்டரின்னு போட்டாலே, ஜஸ்ட் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரின்னு டைப் பண்ணுங்க. ஆக்டிவ் டைரக்டரின்னு டைப் பண்ணாலே அது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடிக்குள்ளே தான் கொண்டு போகும். கீழே கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி. நான் இந்த எக்ஸலில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்க. இதை சூஸ் பண்ணிட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூசர் எடுத்துக்கிறேன். யூசர் எடுத்துட்டு இதில் ஆல்ரெடி இருக்கிற இந்த இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு படுத்து கிரியேட் பண்ணது. ஸோ நான் டெலீட்டட் யூசரில் போயிட்டு அங்கேயும் டெலீட் பண்ணி விட்டுறேன், எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் நீங்கள் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்டில் இன்டர்நெட் சம்மந்தமாக எந்த ஒரு சர்வீஸை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் அது உங்களுக்குன்னு ஒரு டைரக்டரி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்டோட க்ளவுடில் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டைரக்டரிக்குள்ள உங்களுக்கு ஒரு டெனண்ட்டை கிரியேட் பண்ணும்.
ஓகேங்களா? அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன். அஷ்யூர் வந்து ஒரு பெரிய என்ட்ரா சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க இதுல வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு டெனன்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க வேணும்னா நீங்க மல்டிபிள் டைரக்டரி கூட நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது ஜஸ்ட் நம்ம அஷ்யூரை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதுனால நான் ஜஸ்ட் பை டிஃபால்ட் இருக்கிற டிஃபால்ட் டைரக்டரியிலே நான் போயிடுறேன். ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க யூசர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க இடத்துல போயிட்டு இது வந்து என்னோட அட்மின் யூசருங்க. ஓகேங்களா? இது வந்து என்னோட அட்மின் யூசர். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரில ஒரு யூசர் சஞ்சீவ்னு ஒருத்தர் புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனில. அவர் வந்து AWS அக்கவுண்ட் அந்த சஞ்சீவ்ங்கிற AWS அக்கவுண்ட்ட அவர் மெயின்டெயின் பண்ண போறாரு. ஸோ அப்ப அவருக்கு வந்து நான் இமெயில் ஐடி குடுக்கணும். டீம்ஸ் லாகின் குடுக்கணும். அப்புறம் அவரு மிஷின் லாகின் பண்றதுக்கு யூசர் கிரெடென்ஷியல் குடுக்கணும். AWS அக்கவுண்ட்ட லாகின் பண்றதுக்கு கிரெடென்ஷியல் குடுக்கணும். எல்லாத்தையும் குடுக்கணும்ல. அப்ப நான் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா, சிங்கிள் சைன் ஆன்ங்கிற இந்த அஷ்யூரோட ஆக்டிவ் டைரக்டரில நான் அவருக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் இங்க போயிட்டு கிரியேட் நியூ யூசர். ஓகேங்களா? இங்க நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் சஞ்சீவ்னே குடுத்துடுறேன். சஞ்சீவ். இல்ல அங்க சஞ்சீவ்னு போட்டோம்ல, கன்ஃப்யூஸ் வேண்டாம். ஸோ இப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வாணின்னு கிரியேட் பண்றேன். வாணி @gmail.microsoft.com இதுதாங்க லைக் நீங்க ஆமா இதுதான் டொமைன் நேம். இங்க வந்து மல்டிபிள் டொமைனை நீங்க இந்த டைரக்டரிக்குள்ளேயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கஸ்டம் டொமைனை எப்படி இப்போ உங்க கம்பெனி வந்து இந்த டொமைன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. தமிழ் AWS deepdive.comல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து அந்த டொமைனை இங்க டிராப் டவுன் பண்ணி நீங்க இங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டம் டொமைனை நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கூட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். நீங்க இங்க யூசர் நேம் கிரியேட் பண்ணி, நீங்க இன்டர்நெட் வழியா உங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இத விட்டுர்றேன். ஓகே. டிஸ்ப்ளே நேம் வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வாணி யூசர் அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நான் ஜஸ்ட் ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்டே இருக்கட்டும். நான் புதுசா பாஸ்வேர்ட்லாம் எதுவும் செட் பண்ணல. நான் இத இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அக்கவுண்ட் எனேபிள்ட் அண்ட் இது அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ண இத நீங்க டிக் எடுத்து விட்டீங்கன்னா, அக்கவுண்ட் கிரியேட் ஆகும்போது அக்கவுண்ட் டிசேபிள் ஆகி தான் கிரியேட் ஆகும். நான் ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட் எனேபிள் பண்ற மாரியே விட்டுர்றேன். ப்ராப்பர்ட்டீஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இந்த இமெயில் அட்ரஸ். இது 3மே மேண்டேட்டரி ஃபீல்டுங்க. நீங்க இத கிரியேட் பண்ணாம விட்டாலும் உங்களுக்கு யூசர் கிரியேட் ஆயிடும். பட் AWS ஓட ஐடென்டிட்டி சோர்ஸ்ல நீங்க என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது, இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஒரு மேண்டேட்டரி அட்ரிபியூட்ஸ். நெறைய பேர் பண்ற தப்பு இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் யூசர கிரியேட் பண்ணிடுவாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட் மட்டும் குடுத்து நெக்ஸ்ட் குடுத்து யூசர் கிரியேட் பண்ணிடுவாங்க. அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க AWS ஓட ஐடென்டிட்டி சோர்ஸ்ல வந்து சிங்க் ஆகாது. நான் வந்து இப்போ ஒரு யூசருக்கு இதெல்லாம் போட்டு கிரியேட் பண்றேன். இன்னொரு யூசருக்கு போடாம கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வாணி யூசர். நான் அங்கேயே குடுத்துட்டேன் டிஸ்ப்ளே நேம். பட் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் குடுத்துட்டு, இந்த இடத்துல போயிட்டு நான் இமெயில் அட்ரஸ் குடுக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, என்னோட இமெயில் அட்ரஸ் குடுக்குறேன். karthimvs@gmail.com குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு இப்போதைக்கு எந்த அசைன்மென்ட்டும் வேண்டாம். இந்த அசைன்மென்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்க அஷூர் லெவல்ல எதையாவது மெயின்டெயின் பண்ண போறீங்களா? அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இல்ல நான் இந்த இடத்துல நீங்க அஷூர்ல வந்து அவரு ஏதாவது சர்வர மெயின்டெயின் பண்ண போறாரா? இல்ல வேற ஏதாவது ரிசோர்ஸ் குரூப்ப மெயின்டெயின் பண்ண போறா? அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க. இதே யூசர நீங்க அஷூருக்கும் பெர்மிஷன் குடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க இங்க ஆட் ரோல் குடுத்து இந்த ரோல நீங்க இங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்ப இவரு வந்து ஜஸ்ட் அஷூரோட யூசர் கிடையாது. இவரு AWS மெயின்டெயின் பண்ண போற யூசர். ஜஸ்ட் இதுல எனக்கு எந்த பெர்மிஷனும் நான் குடுக்க போறது கிடையாது. இன் கேஸ் வந்து ஒரு ஆஃபீஸ் 365 ஷேர் பாயிண்ட்க்குலாம் நீங்க அக்சஸ் குடுக்கணும் அப்படின்னா, இங்க ஆட் ரோல் கிளிக் பண்ணி அந்த ஷேர் பாயிண்டோட அக்சஸ நீங்க குடுப்பீங்க. இமெயிலோட அக்சஸ் இங்க குடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான அக்சஸ்ல இங்க நெறைய அக்சஸ் இருக்கும். நீங்க அத இங்க குடுப்பீங்க. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நான் இவரு வந்து அஷூருக்காக கிரியேட் பண்ணல. AWSக்காக கிரியேட் பண்றேன். அதனால நான் எந்த ரோலையும் நான் இவருக்கு அட்டாச் பண்ணல. அண்ட் ரிவ்யூ குடுத்துட்டு ஜஸ்ட் நான் கிரியேட் குடுத்துடுறேன். ஸோ நான் அகைன் இன்னொரு யூசர கிரியேட் பண்றேன். இந்த யூசர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வேணாம் செம்மலன் போடுவோம். செம்மலன் குடுத்துட்டேன். இங்கேயும் பாருங்க. செம்மலன்
அண்ட் இந்த பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை ஸ்பேஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் இதெல்லாம் லீவ் பண்ணிட்டு அசைன்மெண்ட் கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு எங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். 2 அக்கௌண்ட்டும் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும் இப்போ. ஓகே, ரெண்டுமே மெம்பர் அக்கௌண்ட் தான். ஓகேங்க, செம்மலையும் கிரியேட் ஆகிடுச்சு, வாணியும் கிரியேட் ஆகிடுச்சு. பட் வாணியில் வந்து நான் ப்ராப்பரான இது கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் அதோட இமெயில் அட்ரஸ். ஓகே. ஸோ இப்போ எனக்கு அஷூர் சைடில் எனக்கு யூஷுவல் நேம்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அஷூரில் வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் கூட நான் இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே அகைன் டிஃபால்ட் டைரக்டரி கிளிக் பண்ணி வெளில வந்துடுங்க. கிளிக் பண்ணி வெளில வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே நியூ அப்ளிகேஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்க. அண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இங்கே ஏடபிள்யூஎஸ்லேயே நிறைய கான்செப்ட் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்து ஒரு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் ஐடென்டிட்டி சென்டர்ஸ் ஏடபிள்யூஎஸ் சிங்கிள் சைன்-ஆன் இருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நேமை செட் பண்ணுறேன். இந்த நேமை நீங்கள் இந்த நேமை விட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் வேற நேம் சூஸ் பண்ணாலும் சரி, ஏடபிள்யூஎஸ் எஸ்எஸ்ஓ அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம், கஸ்டம் நேமை ஜென்ரேட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்ணுறேன் அஷூர் லெவலில். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு அங்கே வந்து எனக்கு என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல சிங்கிள் சைன்-ஆன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் சைன்-ஆன சூஸ் பண்ணுங்க. சிங்கிள் சைன்-ஆன சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை எந்த மெத்தடில் கான்ஃபிகர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம பை டிஃபால்ட்டாக வந்து சாமலோட மெத்தடை தான் சூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் இன்டர்நெட்டுக்காக யூஸ் பண்ற ப்ரோட்டோகால்னு சொன்னேன். ஏடபிள்யூஎஸ்லேயே சாமல் மெத்தடை தான் வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ சிங்கிள் சைன்-ஆன் இதுவரையும் நம்ம அஷூரில் நடத்திடலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏடபிள்யூஎஸோட ஐடென்டிட்டி சென்டருக்கு நான் போறேன். போயிட்டு நான் இப்போ ஐடென்டிட்டி சென்டர்ல இருக்கேன். நான் இதோட செட்டிங்ஸை கிளிக் பண்றேன். இப்போ எங்க கம்பெனில சொல்லிட்டாங்க, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாத்தணும், என்னோட சோர்ஸை வந்து அஷூரா மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஐடென்டிட்டி சோர்ஸ்ல போயிட்டு இங்க ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் ஐடென்டிட்டி சோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, நான் இதை சூஸ் பண்றேன். இப்போ ஏடபிள்யூஎஸ்குள்ளாரியே உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ நான் இது வந்து ஏடபிள்யூஎஸ்குள்ளாரே கிடையாது, அதனால நான் எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி ப்ரொவைடருக்கு தான் போறேன். அப்போ ஏன்னா அஷூர் வந்து வேற ப்ரொவைடர் தானே, எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர் தானே, அப்போ நான் இதை தான் சூஸ் பண்ணணும். நான் இங்கே சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஏடபிள்யூஎஸ் சைட்ல இருந்து ஒரு மெட்டா டேட்டா ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மெட்டா டேட்டாவை அஷூர்கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அஷூர் ஒரு மெட்டா ஃபைலை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து நீங்க இங்க கொடுக்கணும். இல்ல எனக்கு சாமல் ஃபைல்லாம் எனக்கு வந்து சாமல் ஃபைல் வழியா பண்ண வேண்டாம், எல்டாப்போட நீங்க உங்களுக்கு எல்டாப் சர்வர்லாம் கான்ஃபிகர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அங்க எல்டாப் சர்வர்லாம் கான்ஃபிகர் பண்ணி அந்த எல்டாப் சர்வரோட யூஆர்எல் கொண்டு வந்து நீங்க அங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து எல்டாப்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நம்ம எல்டாப்ல போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால நம்ம சிம்பிளா சாமல் ஃபைலை வச்சே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த சாமல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் அஷூரோட போர்ட்டலுக்கு போயிட்டு சிங்கிள் சைனா நான் சூஸ் பண்ணிட்டு இங்க சாமலை கிளிக் பண்றேன். ஓகேங்களா. சாமலை கிளிக் பண்ணிட்டேன். சாமலை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட மெட்டா ஃபைல் இருக்கும், மெட்டா டேட்டா ஃபைல் இருக்கும். நான் இதை செலக்ட் பண்ணி இங்க அப்லோட் கொடுத்துட்றேன். ஸோ இன்னைக்கு நான் டவுன்லோட் பண்ண மெட்டா ஃபைல் இதுதான். இதை சூஸ் பண்ணி ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, அந்த ஏடபிள்யூஎஸ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துருச்சு பாருங்க. அவங்க ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் சேவ் மட்டும் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்ப நான் சேவ் பண்ண உடனே, எனக்கு இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கார்டுன்னு காட்டும். இப்ப நான் அங்க மெட்டா டேட்டா அப்லோட் பண்ண உடனே, எனக்கு இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க ஒரு மெட்டா ஃபைல இங்க குடுத்துருச்சு. அதாவது 3 டைப் ஆஃப் மெட்டா ஃபைல் குடுக்கும். base64 ஒண்ணு ரா, இன்னொன்னு வந்து ஃபெடரேஷன் மெட்டா டேட்டா எக்ஸ்எம்எல். ஸோ நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இதுல நான் சொல்லும்போதே WS ஃபெட்ன்னு சொல்லியிருப்பேன். ஃபெடரேஷன், விண்டோஸ் சர்வீஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கரெக்ட்டா? ஸோ AWSலயுமே இந்த ஃபெடரேஷன் சர்வீஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபெடரேஷன் மெட்டா டேட்டா எக்ஸ்எம்எல் ஃபைல நான் டவுன்லோட் பண்றேன். Azure சைட்ல இருந்து. ஓகே. இத நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்ப நான் AWS ஓட IAM ஐடென்டிட்டி சென்டர் போயிட்டு, இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி அங்க அப்லோட் பண்ணிட்டேன். அங்க சைன் இன் அங்க அத வந்து நான் அப்லோட் பண்ண உடனே, அது ஒரு மெட்டா ஃபைல குடுத்துச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த மெட்டா ஃபைல எடுத்துட்டு வந்துட்டு, இங்க சூஸ் ஃபைல் குடுத்து, நான் எங்க அப்லோட் பண்ண போறேன். AWS SSO.xml. இத நான் இத சூஸ் பண்ணிட்டு, இங்க நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்த உடனே அது வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ சில அ அ ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கான்சிக்வென்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட்ன்னு டைப் பண்ணிடுங்க. அக்செப்ட்ன்னு டைப் பண்ணிட்டு சேஞ்ச் ஐடென்டிட்டி சோர்ஸ். ஓகே. இப்போ என்னோட சோர்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. எங்க பாருங்க. எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி புரோவைடர். ஓகே. ஸோ ஆத்தென்டிகேஷன் மெத்தட் வந்து SAML 2.0. ப்ரொவிஷனிங் மெத்தட் வந்து மேனுவல். இத வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாத்தணும். ஒரு வாட்டியும் நம்ம ப்ரொவிஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அத நான் எதுக்குன்னு இப்ப சொல்றேன். ஸோ இப்ப நம்ம AWS சைட்ல வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் அகைன் யூசர செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சஞ்சீவ்னு ஒரு யூசர் மட்டும் தான் இருக்கு. இது லோக்கலா கிரியேட் பண்ண யூசர். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் AWS அஷூருக்கு போயிடுறேன். அஷூருக்கு போயிட்டு, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆ என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம், யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிங்கிள் சைன் ஆன்ல போனீங்க அப்படின்னா, இந்த அட்ரிபியூட்ஸ் அண்ட் கிளைம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் அட்ரிபியூட்ஸ்ங்க. இந்த அட்ரிபியூட்ஸ் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது உங்களோட அஷூரோட யூசர் நேம் வந்து ஆக்டிவ் டைரக்டரி கூட இன்டகிரேட் ஆகாது. அதனால தான் நான் சொன்னேன், யூசர் டாட் மெயில், இமெயில் அட்ரஸ் இஸ் மெயின். ஓகே. கிவன் யூசர் நேம். நீங்க யூசர் நேம் குடுத்தீங்க, அந்த யூசர் நேம். அடுத்தது நேம், யூனிக்யூ யூசர் ஐடென்டிஃபையர். இது எல்லாமே யூசர் பிரின்சிபல் நேம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணிக்கும். நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கல அப்படின்னா, அது உங்களுக்கு சிங்க் ஆகாது. பிகாஸ் இந்த ரெக்கார்ட் அட்ரிபியூட் இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட். அதனால தான் நான் அந்த ஆப்ஷன்ல குடுக்க சொன்னேன். இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். பட் அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சிங்க் ஆகாது. ஓகே. ஸோ இப்ப எனக்கு இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஆ இது டெஸ்ட் பண்ண வேண்டாம். நோ ப்ராப்ளம். ஓகே. எனக்கு வந்து சிங்கிள் சைன் ஆன் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்லயே வந்து யூசர் அண்ட் குரூப்ஸ்ன்னு இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிஃபால்ட் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ல யூசர் குரூப்ஸ் இருக்கு. இது வந்து டிஃபால்ட் டைரக்டரிக்குள்ள கிரியேட் பண்ற யூசர். இப்ப நான் வந்து இதுல வந்து ஒரு ஒரு 1000 யூசர், 2000 யூசர் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? வேற வேற சினாரியோக்காக 1000 யூசர், 2000 யூசர்ன்னு. அப்போ இதுல இருக்கிற 1000 யூசர், 2000 யூசரும் எனக்கு ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட்க்கு வந்துச்சு அப்படின்னா, நான் இங்க மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இல்லன்னா ய யூ யூசர் மிஸ்டேக்ஸும் நெறைய நடக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எந்த யூசர் வேணுமோ, அந்த யூசர மட்டும் நான் இங்கே ப்ரொவிஷன் பண்ணணும். ஸோ அத நான் எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ டிஃபால்ட் டைரக்டரில என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த AWS SSO திருப்பி நான் கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு, இதுல வந்து ஆ இதுல வந்து யூசர் அண்ட் குரூப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இத நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது எம்ப்டியா தான் இருக்கும். பட் நான் டிஃபால்ட் டைரக்டரில வந்து யூசர் நேம் குரூப்லாம் நான் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. ஆம். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த இடத்துல ஆட் பண்ற யூசர் மட்டும் தான் எனக்கு AWS ஐடென்டிட்டி சென்டர் கூட எனக்கு சிங்க்ரனைசேஷன் ஆகணும். அப்படின்னு நான் சொல்லிட்டு, இங்க நான் சொல்லணும். ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிஃபால்ட் டைரக்டரில ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப்ப மட்டும் இங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அந்த குரூப்ல யாரெல்லாம் நீங்க வேணும்னு ஆட் பண்றீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே அங்க வொர்க் ஆகும். பட் ஆனா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம்.
குரூப்ஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் அசைன்மெண்ட் டியூ டு ஒரு ஆக்டிவ் டைரக்டரி பிளான் லெவல். பிகாஸ் நம்ம ஃப்ரீ லெவல் தான் யூஸ் பண்றோம். அப்படி நீங்க இதை போனோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா சூட் போகணும், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி கவர்னன்ஸ், இல்லைனா ஐடி P2. இதுதான் வந்து P1, இது வந்து P2. இந்த ஆப்ஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா நீங்க குரூப் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் சூஸ் பண்ணி அதில் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல வந்து அவங்க குரூப்பை மட்டும் தாங்க போடுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க யூசர்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்ல எந்த யூசருக்கு என்ன பர்மிஷன் வேணுமோ, இப்போ AWSல மெயின்டைன் பண்ண போறாங்கன்னா அவங்க AWS குரூப்ல அந்த குரூப்ல அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்ளிகேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளால நம்ம ஃப்ரீ தான் வச்சிருக்கோங்கிறதுனால குரூப் நம்மளால பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி யூசரை செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து இங்க வாணிங்கிற ஒரு யூசரை சூஸ் பண்ணி செலக்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் கொடுத்துட்டு அந்த யூசரை இந்த என்டர்பிரைசஸ்ல இருக்கிற யூசர் அண்ட் குரூப்ஸ்ல நான் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ தென் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொவிஷனிங்னு ஒரு கான்செப்ட் போறேன். ப்ரொவிஷனிங் கொடுத்துட்டு ப்ரொவிஷனிங் கொடுத்துட்றேன் அண்ட் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். இந்த ப்ரொவிஷனிங் என்ன, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா இங்கே கேளுங்க, புரியலன்னா புரியலன்னா இங்கே கேட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் சைனான நம்ம வந்து மெட்டா டேட்டா ஃபைலை போட்டு AWSக்கும் அஷூருக்கும் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். தென் இந்த யூசர் அண்ட் குரூப்ஸ்ல எந்த யூசரு அஷூர்ல இருந்து அங்க ரிப்ளிகேட் ஆகணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போ ப்ரொவிஷனல் எந்த யூசர் போகணும்னு பண்ணியாச்சு. ஓகே, அது எப்படி போகணும், மேனுவலா போகணுமா இல்ல நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவிஷன் பண்ணணுமா, இங்க இருந்து அஷூர்ல இருந்து அங்க ப்ரொவிஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம அங்க சொல்லணும். அதுதான் இது வந்து இங்க இருந்து இது அவுட் பவுண்ட், அஷூர்ல இருந்து இது அவுட் பவுண்ட். அதனால ப்ரொவிஷன் நான் கிளிக் பண்ணி நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்றேன். எனக்கு மேனுவல் மெத்தடா ஆட்டோமேட்டிக் மெத்தடான்னு கேட்குது. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா இங்க நான் ஆட்டோமேட்டிக் மெத்தட் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக் மெத்தட் கொடுத்துட்டேன்னா இது வந்து அவுட் பவுண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ AWSல ஒரு டெனன்ட் கொடுப்பான். அந்த டெனன்ட் URL கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க ஒரு டோக்கன் கொடுப்பான். இது இங்க ப்ரொவிஷன் பண்றதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் AWS சைட்ல இருந்து நம்ம அங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இங்க திருப்பி நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷனிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இது வந்து ஒரு இன்பவுண்ட் கனெக்ஷனை அலோவ் பண்றோம் நம்ம இப்போ AWS சைட்ல. அங்கே தான் அவுட் பவுண்ட்னு சொன்னேன், AWS சைட்ல இன்பவுண்ட் கனெக்ஷனை நம்ம அலோவ் பண்றோம். இப்போ நான் இதை எனேபிள் பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷனிங் எனேபிள் பண்ணிட்டேன். இன்பவுண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷனிங் மேலே வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த SCIM எண்ட் பாயிண்ட்டை காப்பி பண்ணிட்டு போய் அந்த இடத்துல இருக்கிற டெனண்டோட URL நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது ஒரு டோக்கன் இருக்கும், டோக்கனையும் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கனெக்ஷன் டெஸ்ட் ஆகணும். ஸோ எனக்கு கிரீன் டிக் வந்துருச்சு, எனக்கு கனெக்ஷன் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் ஏதாவது சிங்க் பண்ணும்போது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த மெயில் அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்சிடென்ட் டெலிட்டேஷன் போச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து நான் டெலீட் பண்ண நீங்க ஏதாவது ஃபைலை டெலீட் AWSல எதை நீங்க ஏதாவது செக்யூரிட்டி டெலீட் பண்ணா அது உங்களுக்கு அக்செப்ட் கேட்குது இல்லை, கன்ஃபர்மேஷன் கேட்குது இல்லை, அதே மாதிரி நீங்க இதை மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா டெலீட் பண்ணும்போது இந்த நம்பர் கேட்கும், இந்த நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் டெலீட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட்டோமேட்டிக் ப்ரொவிஷன் கொடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக்கா அங்க சிங்க் ஆயிடும். எங்க நான் இப்போ இந்த என்டர்பிரைசஸ் யூசர்ல வந்து இனிமே நான் வந்து எந்த யூசரை நான் ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் நான் இங்க வந்துட்டு இந்த இடத்துல நான் எந்த யூசரை நான் இங்க வந்து ஆட் பண்ணாலும் அது இங்க AWSல இருக்கிற ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல எனக்கு இங்க வந்துருங்க. பட் ஆனா இந்த ப்ரொவிஷனிங் வந்து 40 மினிட்ஸ் ஆகும் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு. 40 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் முடிஞ்சு அடுத்த ரன் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், மேனுவலா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க ப்ரொவிஷனிங்ல வந்து மேனுவலா ஸ்டார்ட் ப்ரொவிஷனிங் நீங்க மேனுவலா எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் ப்ரொவிஷனிங் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அடுத்தது நீங்க அதை ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் ப்ரொவிஷனிங் அப்படின்னு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க கொடுக்கணும்.
ஸோ இந்த இடத்துல எத்தனை யூசர் சிங்க் ஆயிருக்குன்னு உங்களுக்கு இங்க காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷனிங் வந்து 40 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரொவிஷனிங் லாக்ல போயிட்டு, எனக்கு இன்னும் எதுவும் ப்ரொவிஷனிங் ஆகல. ஒர்க் ஆயிட்டு இருக்கு பேக் எண்ட்ல. ஒன்ஸ் ப்ரொவிஷனிங் டன் ஆயிடுச்சா பாருங்க. ஒரு யூசர் ப்ரொவிஷனிங் ஆயிடுச்சா? 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஸோ இப்ப நான் இங்க ப்ரொவிஷனிங் லாக் போய் செக் லாக் கொஞ்சம் பாப்புலேட் ஆவறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஐடென்டிட்டி மேனேஜ்மென்ட் போயிட்டு, நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அங்க நான் கிரியேட் பண்ண வாணியோட யூசர் எனக்கு AWS ஓட அக்கவுண்ட்ல எனக்கு வந்துருச்சு. அது கிரியேட்டட் பை நம்ம இத கிரியேட்டட் பை மேனுவலி கிரியேட் பண்ணோம். ஓகே. மேனுவலா கிரியேட் பண்ணோம். அண்ட் இது வந்து SEIM வழியா கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்லுது. ஓகே. ஓகே. ஸோ நல்லா உங்களால பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் நீங்க ஐடென்டிட்டிய மாத்திட்டீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் நேம்லாம் கிரியேட் பண்ண முடியாது. உங்களால இங்க யூசர் நேம்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த யூசர் நம்ம ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேட்டாபேஸ்ல எனக்கு ஷோ ஆகுது. நான் அங்க ஐடென்டிட்டி மாத்திட்டேன். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. நான் புதுசா ஏதாவது கிரியேட் பண்ண முடியுதான்னு? பண்ண முடியாது. இங்கேயே கிளியரா சொல்லிடுச்சு பாருங்க. எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர் டூ ஆட் அ நியூ யூசர் எடிட் அட்ரிபியூட்ஸ் யூ மஸ்ட் டூயிங் த do do this using your external identity provider IDP. Any questions? இல்ல ப்ரோ, கிளியர் தான். ஓகே. ஓகே. எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே. இந்த யூசர் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வாணி யூசருக்கு வந்து நான் 2த்தோட AWS அக்கவுண்ட்டையும் நான் வந்து கான்ஃபிகர் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, AWS அக்கவுண்ட் போயிடுறேன். அசைன்ட் அக்கவுண்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த 2த்தோட AWS அக்கவுண்ட்டையும் நான் வாணிங்கிற யூசருக்கு நான் ஆட் பண்ணிட்டு, அதுக்கு நான் வியூ ஒன்லி ஆக்சஸ் குடுத்துட்டு, அசைன் குடுத்துடுறேன். ஓகே. எனக்கு வந்து வாணிக்கு வந்து 2 யூசர் அக்கவுண்ட் 2 AWS அக்கவுண்ட் வந்து எனக்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அகைன் செட்டிங்ஸ் போயிட்டு, ஆ இந்த AWS ஆக்சஸ் URL காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, நான் இங்க வந்துட்டு இத நான் சைன் அவுட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் அத க்ளோஸ் பண்ணிட்டு, நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்துறேன். நீங்க இந்த இதுக்கு போனீங்க முன்னாடிலாம் போம்போது AWSலே காட்டும். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து இத ரீடைரக்ட் பண்ணோம் பாருங்க. பண்ணிடுச்சா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாணிங்கிற ஒரு யூசர் நேம நான் இங்க போடணும். நெக்ஸ்ட் குடுத்துறேன். ஆக்சுவலி அவரோட ஃபுல் இமெயில் அட்ரஸ் ரைட் சாரி. ஃபுல் இமெயில் அட்ரஸ் நான் குடுக்கணும். நீங்க இன்டர்நெட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நீங்க குடுக்கணும். அது ஃபுல்லி குவாலிஃபைடு யூசர் நேமா. இங்க இருக்கு. ஓகே. எஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட். நான் இதோட பாஸ்வேர்ட் வந்து என்கிட்ட எங்க இருக்கு? இதுதான் என்னோட பாஸ்வேர்ட். இங்க பேஸ்ட் குடுத்துட்டு சைன் இன் குடுத்துறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் இங்க மாத்திட்டு, இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா பாஸ்வேர்ட் சைன் இன் கொடுத்து நான் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து அஷூர் லெவல் நான் இங்க வந்து இது பண்ணிட்டேன். லைக் AWSல வந்து நான் வந்து இப்போதைக்கு டெம்பரரியா MFA நான் டிசேபிள் பண்ணிட்டேன். பட் இது அஷூர் லெவல்ல எனேபிள் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ இதை நான் 14 நாள் வரையும் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். நான் அதனால ஆஸ்க் மீ லேட்டர் கொடுத்துக்கிறேன். நான் 2 அக்கௌண்ட் எனக்கு கொடுத்தேன். இப்போ என்னோட யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, இமெயில் அட்ரஸ் நான் அங்க குடுத்த இமெயில் அட்ரஸ் எனக்கு காட்டுது அவ்வளோதான். பட் வாணிங்கிற யூசர் வழியா தான் லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் AWS சஞ்சீவோட அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டையும் நான் இப்போ உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஒரு அக்கௌண்ட்ல தான் லாகின் ஆகும். ஒரு அக்கௌண்ட் லாகின் ஆகாது. 2மே இப்போ வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு மாறிடும்.
ஓகே. ஸோ இப்போ எனக்கு எங்க அக்கவுண்ட் லாகின் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. வியூ ஒன்லி ஆக்சஸ் vani@karthi.mbs@gmail.onmicrosoft.com. இங்க நல்லா இங்க பாருங்க ஃபெடரேட் யூசர்ன்னு இருக்கா. இந்த ஃபெடரேஷன் வழியா தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபெடரேஷன் தான் கான்ஃபிகர் பண்ணோம். ஃபெடரேட்டர் யூஸ் வழியா உங்களுக்கு இங்க லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2235 அண்ட் செகண்ட் அக்கவுண்ட் பாத்தீங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் டைமா 2 அக்கவுண்ட் உங்களால ஓபன் பண்ண முடியாது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3736 இது வந்து சஞ்சீவோட அக்கவுண்ட். ஓகே. ஸோ இங்க வேணும்னா இப்போ புதுசா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மல்டி செக்ஷன் சப்போர்ட் கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல 2 இதையும் நீங்க யூஸ் பண்றதுனால மல்டி செக்ஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் அதை இப்போ யூஸ் பண்ணல. ஜஸ்ட் விட்டுறேன். ஓகே. இப்போ என்னால லாகின் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அஜூருக்கு போறேன் திருப்பி அகைன். அஜூருக்கு போயிட்டு இப்போ அந்த இன்னொரு செம்மலங்கிற ஒரு யூசர் இருக்காருல்ல, அந்த யூசரை நான் இங்க செலக்ட் பண்ணி அவரை நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். ஒரே நிமிஷம். செம்மல ஹசன். ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு. இங்க ஒன்ஸ் நான் ஆட் ஆயிட்டு 40 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணணும். அடுத்த ரன்னுக்காக நான் வெயிட் பண்ணணும் இங்க. நான் இங்க போயிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன்னா, அந்த யூசர் இங்க வரணும்னா அடுத்த 40 மினிட்ஸ் எப்போ ரன் ஆகுதோ அப்பதான் நான் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அது வரையும் நான் வெயிட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா திருப்பி நான் போயிட்டு ப்ரொவிஷனிங் இந்த ப்ரொவிஷனிங் கிடையாது. AWS SSO கிளிக் பண்ணிக்கிறேன். Microsoft Enterprises application and AWS SSO. இங்க ப்ரொவிஷனிங் போயிட்டு நான் ஸ்டாப் ப்ரொவிஷனிங் கொடுத்துட்றேன். எகெயின் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் ப்ரொவிஷனிங் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க வாணி யூசர் அண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. ரெப்ளிகேஷன் வந்து AWS ஓட டார்கெட் சிஸ்டம்ல சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ செம்மலையோடதையும் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, பட் ஐ எம் ஷூர் இது ஆகாது. எரர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்க பாருங்க 1 எரர் ஆர் பிகேன் ரிட்ரைடு அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன ப்ராப்ளம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து அவருக்கான வேல்யூ இங்க இல்லை. ப்ரொவிஷன் லாக்ல பார்த்தீங்க லாக் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த லாக் இங்கே ஜென்ரேட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இங்கே கிளியராக பார்க்க முடியுது 1 எரர்ஸ் ஆர் பிகின் ரிட்ரைட்னு வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட திருப்பி என்ட்ரா ஐடி போகிறேன். என்ட்ரா ஐடி போயிட்டு யூசரில் கிளிக் பண்ணி செம்மலை யூசரை நான் எடிட் பண்ணுவோம். பண்ணுமா செம்மலை edit properties. Okay, Samala copy and paste. Okay, user னு கொடுத்துறேன் and member should be okay and job informationல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட email address எங்க இருக்கு? Contact information. Okay, இங்க samala.com save. Okay. So இப்போ நான் என்னோட default user and again enterprises application போறேன். AWS SSO click பண்ணி user and groups SML யூசர் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ அதனால நான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி அவர் கரெக்டாக இருக்காரான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ப்ரொவிஷனிங் போயிட்டு திருப்பி இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன்.
சிங்க் ஆகும். ஓகே, இப்போ 2 யூசர் சிங்க் ஆயிடுச்சா? அண்ட் 100% வந்துருச்சு. இப்போ நான் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, செம்மலையோட யூசர் ஐடியும் எனக்கு இங்க வந்துரும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நீங்க உங்களோட அஷூரை வந்து AWS ஓட ஆக்டிவ் டைரக்டரி கூட, ஐ மீன் AWS ஓட ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சென்டர் கூட நீங்க இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு அஷூர் டீம் தனியா இருந்தாங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே, இங்க இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே அவங்க தான் பார்ப்பாங்க. மல்டி க்ளவுட நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா, இந்த சர்வீஸையும் நீங்க தான் பண்ற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு நீங்க இன்டர்வியூல கேட்டா, இல்ல ஆக்டிவ் டைரக்டரி எங்களுக்கு தனியா டீம் இருக்கு. அந்த டீம் எங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி குடுப்பாங்க. நான் AWS சைட்ல SAML ஃபைல டவுன்லோட் பண்ணி குடுப்பேன். அந்த SAML ஃபைல எனக்கு குடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு, AWSல இன்பவுண்ட மட்டும் எனேபிள் பண்ணி இன்டகிரேஷன மட்டும் நான் பார்ப்போம். மத்தபடி அஷூர் சைட்ல பண்றதெல்லாம் அஷூரோட டீம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிங்க. இல்லன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஃப்ளோவ மட்டும் சொல்லுங்க. டெஃபினட்டா இன்டர்வியூ இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதுதான் வே. ஓகேங்களா? ஸோ நான் இதுல இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட காமிக்கணும்னு நெனச்சேன். நான் என்ட்ரா போயிடுறேன். இப்போ நான் இந்த அக்கவுண்ட்ட வந்து இங்க எனக்கு யூசர் நேம் இதெல்லாம் இங்க வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ இங்க இதெல்லாம் எனேபிள் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இந்த யூசர் நேம நான் வந்து அங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எகைன் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் போறேன். இத நான் ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆயிடும்னு நெனைக்காதீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்றதுக்கே போறேன். ஸோ இப்போ நான் இந்த யூசர் நேம கிளிக் பண்ணிட்டு, வாணிங்கிற யூசர நான் என்ன பண்றேன்னா, ரிமூவ் அசைன்மென்ட் குடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். திருப்பி ப்ரொவிஷனிங் போறேன். ஸ்டாப் ப்ரொவிஷனிங் குடுத்துட்டு, ஸ்டார்ட் குடுத்துடுறேன் அகைன் ஒரு வாட்டி. இங்க அக்கவுண்ட் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா, AWS சைட்ல வந்து அக்கவுண்ட் இங்க ரிமூவ் ஆகாது. இந்த ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிள்டுன்னு மாறிடும். ஓகேங்களா? நீங்க இங்க மேனுவலா போய் செலக்ட் பண்ணி இங்க நீங்க டெலீட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆஃப்டர் தட். ஸோ இப்போ நான் ப்ரொவிஷனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டார்ட் ப்ரொவிஷனிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஹியர். ஒரு யூசர் தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க போயிட்டு இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இந்த அக்கவுண்ட் எனக்கு டிசேபிள்டுன்னு வந்துரும். அக்கவுண்ட் இங்கேருந்து டெலீட் ஆகாது. இது இன்டர்வியூ கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஓகே, டிசேபிள் ஆயிடுச்சா? ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, இங்க குடுத்துட்டு நான் இத டெலீட் பண்ணிக்கிறேன். வேணும்னா டெலீட் பண்ணிக்கிறேன். இல்லன்னா அப்படியே கூட விட்டுறதாலும் விட்டுறேன். நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட 2 யூசர் தான் இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க AWS ஓட ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சென்டர எக்ஸ்டர்னல் ப்ரொவைடரா நம்ம யூஸ் பண்றது. இதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? கிளியர். கிளியர்? ஓகே. ஓகே. கிளியர். ஓகே. ஸோ அஷூர்ல ஆட் ஆன ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு இருக்குல்ல, இதுல பை டிஃபால்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வாணி @karthimvs gmail.onmicrosoft.com இந்த டொமைன்ல தான், இந்த நேம்ல தான் கிரியேட் ஆகணும். ஒரே நிமிஷம் இருங்க. ஆனா எனக்கு வந்து என்னோட டொமைன் நேம்ல நீங்க இத கான்ஃபிகர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட டைரக்டரிய கிளிக் பண்ணிட்டு, இந்த சைடுல கஸ்டம் டொமைன் நேம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த கஸ்டம் டொமைன் நேம கிளிக் பண்ணி, இந்த இடத்துல இதுதான் டிஃபால்ட் டொமைன் நேம். நீங்க எந்த டொமைன் ஆட் பண்ணாலும் டிஃபால்ட் டொமைன். உங்க கஸ்டம் டொமைன் நேம இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டொமைன் நேம நான் இங்க ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் தமிழ் AWS டீப் டைவ். நான் இங்க இத நான் பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க ஆட் டொமைன் குடுத்துருவேன். ஆட் டொமைன் குடுத்ததுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ரெக்கார்டு குடுக்கும். ஒரு MX ரெக்கார்ட்னா MX ரெக்கார்ட், டெக்ஸ்ட் ரெக்கார்ட்னா டெக்ஸ்ட் ரெக்கார்ட். நான் டெக்ஸ்ட் ரெக்கார்டு குடுத்துட்டு, இந்த ரெக்கார்ட கொண்டு போயிட்டு அந்த டொமைன்ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டொமைன் நேம்ல இருந்து இன்னொரு டொமைன் நேம்க்கு வந்துரும். ஐ மீன் நீங்க குடுத்த டொமைன் நேம்க்கு நீங்க அதுக்கப்புறம் இங்க யூசர் நீங்க கிரியேட் பண்ணும்போதே, எந்த யூசர் நேம்க்கு அந்த மல்டிபிள் டொமைன நீங்க ஒரு என்ட்ரா ஐடிய வச்சே நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு யூசர நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு யூசர் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இங்க நான் டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணி அந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணி அந்த டொமைன் நேம் வழியா நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படியே என்னால பண்ண முடியும். ஓகே ஓகே இல்ல அது நான் பண்ணணும். ஒரே நிமிஷம் இருங்க. என்கிட்ட டொமைன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா GoDaddy லாகின் பண்ணிக்கிறேன். GoDaddy sign in. ஓ வெரிஃபிகேஷன் போதே. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே எங்ககிட்ட ஒரு டொமைன் இருக்கு letfinish.info. ஓகேங்களா? ஸோ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது boss. ஓகே ஸோ letfinish.infoன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு டொமைன் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டொமைனை வந்துட்டு இதுதான் என்னோட கம்பெனி டொமைன்னு எடுத்துக்க போறேன். என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டம் டொமைன் நேம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டு சரி இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இது தேவையில்லை. ஓகே delete ஓகே custom domain name and add custom domain name கொடுத்துட்டு இங்க நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு add domain கொடுத்துறேன். add domain கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்டை நான் அந்த டொமைன்ல நான் ஆட் பண்ண போறேன். லைக் அதுக்கு manage my product DNS. ஓகே இங்க இருக்கு. ஓகே ஆட் அ நியூ ரெக்கார்ட். என்ன ரெக்கார்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க? டெக்ஸ்ட் ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க. அட்டு கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் ரெக்கார்ட் நான் இங்க அட்டு சூஸ் பண்ணிட்டேன். வேல்யூ வந்து டெஸ்டினேஷனோட வேல்யூ வந்து டிடிஎல் வந்து 36 இது ஓகே. டிடிஎல் என்ன வேல்யூ இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேவ் கொடுத்துட்றேன். ஓகே எனக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ போய் நான் வெரிஃபை பண்ணுறேன். அது இமீடியட்டாக ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சுங்க. டொமைன் நேம் வந்து எனக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா டிஃபால்ட் டொமைனுக்கு போயிட்டு எங்கே இருக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே letfinish.infoங்கிற டொமைன் வந்து எனக்கு இங்கே வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புது யூசர் கிரியேட் பண்ணுறேன். இந்த யூசர் ஐடியை கிரியேட் நியூ யூசர் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வெயிட்
இங்க என்னால சேஞ்ச் பண்ண முடியுமே. டொமைன் நாட் லிஸ்டட். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குமா? ஓகே, இதை பிரைமரியா மாத்தணும்னு நீங்க இதை கூட பிரைமரியா மாத்திக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் நீங்க பிரைமரி கொடுத்துட்றேன். Domain last. Maybe it takes some time. மைக்ரோசாஃப்ட்லயே என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அதை பண்ணியாச்சு. என்னோட யூசர் ஐடி ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்க? மேனேஜிங் கஸ்டம் டொமைன் நேம்ஸ் என்டர் ஐடி, டொமைன் நேம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபையர். ஓகே. மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அட்மின் சென்டர், குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. கஸ்டம் டொமைன் நேம் ஆட் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பிரைமரி மாற்ற சொல்லியிருக்காங்க, மாற்றியாச்சு. ஸோ நம்ம பண்ணியாச்சு. ஒன் ரிசோர்ஸ் ரெஃப்ரெஷிங். ஓகே, இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன் யூஸுக்கு வரணும். அது இன்னும் நோவில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை. இன் யூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே வரணும் அது. You can add up to 5,000 managed domain names if you are configuring all your domain federation on on-premises Active Directory. You can up to 2,500 domain. ஓகே, சரி, ஓகே. அது உங்களுக்கு சிங்க் ஆகிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் இதில் ஒன் மோர் விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அஜூர் ஐ மீன் லைக் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரால வந்து நீங்கள் புதுசாக யூசர் கிரியேட் பண்ணணுங்கிறது தான் அவசியம் கிடையாது. நீங்கள் இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஜிமெயில் ஐடியோட இமெயில் ஐடியை கொடுத்து அந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்க உங்களோட ஏடபிள்யூஎஸ் கூட மெயின்டைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டைம்ல இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஒரு கம்பெனி, ஒரு டெவாப்ஸ்க்குன்னு ஒரு கம்பெனியை நீங்க ஹையர் பண்றீங்க. அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல நீங்க இங்க உங்களோட போர்ட்டல்ல கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட யூசர் நேம், அந்த கம்பெனியோட யூசர் நேம், அந்த கம்பெனியோட இமெயில் அட்ரஸை வாங்கி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிட்டு
மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இன்வைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்வைட் அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த யூசர் ஆட்டோமேட்டிக்கா இந்த யூசருக்கு கீழே பாப்புலேட் ஆயிடும். இங்க பாப்புலேட் ஆயிடும். அப்புறம் தென் அந்த யூசர் நீங்க செலக்ட் பண்ணி அந்த யூசருக்கு என்ன பர்மிஷன்லாம் நீங்க அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அஷூர் ரோல் அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு நீங்க அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரோல் அசைன்மெண்ட் நீங்க கொடுத்து எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நீங்க பண்ணணும். இப்போ என்கிட்ட எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது, ஓகேங்களா. எந்த சப்ஸ்கிரிப்ஷனோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நீங்க கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பாசிபிள் ஒரு வே தான். அண்ட் யூசரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரியான நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிஷனல் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். AWS சிங்கிள் சைன் ஆன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எங்க இருக்கு யூசர் அண்ட் குரூப் சூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல செம்மல யூசர் மட்டும் இருக்காரு அப்படின்னா பார்த்தேன் அவருக்கு பாருங்க செக்யூரிட்டியில கண்டிஷனல் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு AWS சிங்கிள் இந்த இடத்துல நீங்க கண்டிஷனல் ஆக்சஸ் கூட நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான பாலிசி நீங்க இங்க கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நம்மள்ட்ட பாலிசி கிரியேட் பண்ண முடியாது, பிகாஸ் என்ட்ரா வந்து ப்ரீமியம்ல இல்ல, ஃப்ரீல இருக்கு. அதனால உங்களால இதை கிரியேட் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது வேணும்னா P2 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நீங்க ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் சூஸ் பண்ணுங்க. ஒரு 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க அவங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு கண்டிஷனல் ஆக்சஸ், அவர் வந்து இந்த AWS அக்கௌண்ட் இந்தியாவில் மட்டும் தான் லாகின் பண்ணணும், மும்பைலேருந்து ஐ மீன் லைக் யூஎஸ்லேருந்து மட்டும் தான் லாகின் பண்ணணும், சிங்கப்பூர்லேருந்து மட்டும் தான் லாகின் பண்ணணும், 2 டிவைஸ்ல தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கண்டிஷனல் ஆக்சஸ்ல தான் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு வந்து கிளாஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பட் இந்த கஸ்டம் டொமைன் நேம் மட்டும் எனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் யூஸுக்கு வரணும். மேபி ஒரு நிமிஷம் யூஸர் நான் கிரியேட் பண்றேன். minimum 8 hours I think. நீங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனா உங்களுக்கு டொமைன் இங்க ஆட் ஆயிடும் சொல்லி. அது மினிமம் 8 hours ஆகும் டொமைன்ல ஆட் ஆகுது. இல்ல நீங்க டொமைன்ல ஏதாவது இது கொடுத்தாதான் உங்களுக்கு ஆகும். டொமைன் நீங்க வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுல்ல, அதனால அது அவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாது. இருங்க பார்க்கலாம் என்ன. Okay, domain name, okay, custom domain, avoid using the default domain, edit tenant, okay, select the domain, verification mx, okay, text record நம்ம choose பண்ணியாச்சு. Azure verify பண்ணியாச்சு. Set as after verification the custom domain set as the primary domain, any user created will this use the domain by default. Common issues, right, you are correct. Common issues, DNS propagation can take time. If verification fails, waits and the try again. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயமும், ஒரு யூசர் கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். நியூ குரூப், செக்யூரிட்டி, ஜேஜே கிரியேட். ஓகே, மேபி இட்ஸ் டேக் சம் டைம். நான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ஓகே ஓகே, ஸோ நம்ம இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, அண்ட் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிளியர் ரைட்? கிளியர் தான். இந்த சிங்கிள் சைன் ஆனுங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம எல்லா அப்ளிகேஷன் இப்போ அடாப்போட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வச்சிருந்தோம்னா அதையுமே இதே மெத்தட்ல தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், ரைட்டா? அடாப்போட சப்ஸ்கிரிப்ஷன் வேற ஏதாவது அப்ளிகேஷனோட அடோபோட சப்ஸ்கிரிப்ஷன், சி அந்த அடோபோட சப்ஸ்கிரிப்ஷனோட ஆக்டிவ் டைரக்டரிலாம் நீங்க மெயின்டைன் பண்றது இல்ல, ரைட்? கரெக்டா? ஸோ எந்த அப்ளிகேஷன் கூட யா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
ஸோ ஆக்சுவலி அந்த அப்ளிகேஷன் வந்து உங்க இதுல நீங்க இது குடுக்குறது தான். பட் அங்க Adobeலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஃபெடரேஷன் சர்வீஸ் தரமாட்டாங்க. ஓகே. இப்ப Gmail, Azure இந்த மாரி இடத்துலலாம் ஃபெடரேஷன் சர்வீஸ் இருக்கு. Adobeலலாம் ஃபெடரேஷன் சர்வீஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த ஃபெடரேஷன் சர்வீஸ் யாரெல்லாம் புரொவைட் பண்றாங்களோ, அவங்கள தான் வந்து நீங்க சிங்கிள் சைன் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே.